கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும், இந்த நடு ஜாம வேளையிலே, இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இது அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் செவிகள், அவருடைய காதுகள் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு, கண்ணீரின் ஜபங்களுக்கு அவைகள் திறந்தே இருக்கிறது. நிச்சயமாக, அதிநிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிற நாள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நடு ஜாம வேளையிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜபம் பரலோகத்தை பலவந்தம் பண்ணும் என்பதிலே, பரலோகத்தை பலவந்தப்படுத்தும் என்பதிலே மாற்றமே இல்லை. கண்ணீரோடு வந்து காலடியிலே விழுந்த அந்த மரியாளின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு, கர்த்தர் அந்த பட்டணத்திற்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, பட்டணத்திற்குள்ளே வந்து மரித்து போன அவனுடைய சரீரத்தை பார்த்து கர்த்தர் கண் கலங்கி கண்ணீர் விட்டு ஆவியில் கலங்கி துயரமடைந்து அந்த சரீரத்தை பார்த்து, லாசருவே கல்லறையை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் கட்டளையிட்ட மாத்திரத்திலே எப்படி லாசரு வெளியே வந்தானோ, அது போலவே இந்த நடு ஜாம வேளையிலே தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் கதறலோடும் பல்வேறு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளோடும் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தாம்பந்திய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளிலே யார் மரித்து போனவர்கள் போன்று, விடுபட்டு போனவர்கள் போன்று, காணாமல் போனவர்கள் போன்று, அல்லது உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் போன்று காணப்பட்டாலும் சரி, இன்று கர்த்தர் அதை பார்த்து கட்டளையிட முடியும். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை, உங்களை அழிவில் நின்று பாதுகாப்பார், அழிவில் இருந்து விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாக அது நடக்கப் போகிறது. இன்று கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களா? தளர்ந்து போன கைகளோடும் தள்ளாடுகிற முழங்கால்களோடும் வெகு நீண்ட காலமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், எனக்கு பதிலே இல்லை, இன்று எனக்கு பதில் வேண்டும். கர்த்தரை பார்த்து கெஞ்சுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இன்று இரவு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, இன்று இரவு நான் இழந்து போன வாழ்க்கை திரும்பி வர வேண்டும். என்னை விட்டு நீங்கி போன என்னுடைய வாழ்க்கை, என் கணவன் அல்லது என் மனைவி இன்று திரும்பி வரும்படியாய் கர்த்தருடைய தூதன் இந்த இரவே எனக்காக அனுப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் கணவன் திரும்பி வரும்படியாய், என்னை விட்டு மறந்து போன என் மனைவி திரும்பி வரும்படியாய், என்னை விட்டு தூரமாய் போன என் உறவுகள் திரும்பி வரும்படியாய், என் பிள்ளைகள் தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் திரும்பி கர்த்தருக்குள்ளே திடமனதோடு வரும்படியாய், சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்க, வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த தூதன் என் பிள்ளைகளுக்கு என்று, இந்த சிறியவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த தூதன் இப்பொழுதே இந்த நடு ஜாம வேளையிலே எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் சகோதரிகளுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய பரிசுத்த தூதன் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், நீரே மீண்டெடுப்புக்காரன், நீரே எங்களை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், குடும்ப உறுப்பினர்களை விடுவிக்கும்படியாய், எஸ் லார்ட், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் போய்விட்டாலும் சரி, எங்கோ யாரிடத்திலோ அகப்பட்டுக் கொண்டாலும் சரி, இன்று இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தாகத்தோடு காத்திருக்கிற, தளர்ந்து போன முழங்கால்களோடு, தள்ளாடுகிற முழங்கால்களோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக இன்றே உம்முடைய தூதன் புறப்பட்டு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் அனுதினமும் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறான் என்று சொன்னீங்களே சுவாமி. எங்கே அந்த தூதன்? என் தேவனே,
தகப்பனே, என் பிள்ளைகளுக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, ஓ லார்ட், என் கணவனுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எங்கே? இப்பொழுதே கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே கடந்து சென்று அவர்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஒரு தேவ தயவு உண்டாகட்டும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்க கேட்பது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஐயா, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க தகப்பன்கிட்ட பேசுறீங்க, உங்க ராஜாதி ராஜாவிடம் பேசுகிறீர்கள். சொல்லுங்கள், எங்கள் ராஜாவே, ஒரு தூதன் என் மகளுக்கென்று, என் மகனுக்கென்று, ஐயா, தாறுமாறாய் நடக்கிற என் பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எங்கே? நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே. சொல்லுங்க வாயை திறந்து. நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஐயா, என் பிள்ளைக்காக இப்பொழுதே ஒரு பரிசுத்த தூதன் புறப்பட்டு செல்லட்டும். பிள்ளைகளை திரும்ப கொண்டு வரட்டும் சுவாமி. நல்ல நிலைமைக்கு, ஐயா, ஒரு நல்ல நீதியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, பாசமுள்ள வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாய் பரிசுத்த தூதன் கடந்து செல்லட்டும் இப்பொழுதே. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க வாயை திறந்து. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் எங்க பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம் இப்பொழுதே. என் பிள்ளைகள் எங்கே எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரிடம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, என் கணவன் எங்கே கட்டப்பட்டு யாரிடம் கட்டப்பட்டு இருக்கிறாரோ அந்த கட்டுகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அவிழட்டும். நீங்க சொன்னா அது நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஐயா, நீங்கள் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் எங்கும் எப்பொழுதும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழுங்கள் உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, in the mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கோ குடி போதையிலே அல்லது போதை பொருட்களிலே, தவறான தொடர்புகளிலே, தவறான நண்பர்களால் கட்டப்பட்டிருக்கிற என் மகன் மகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைக்கப்பட்டு திரும்பி வரட்டும் இப்பொழுதே. திரும்பி வரட்டும் இப்பொழுதே. ஷக்கரமோ ஷக்கரமோ துருபா ஷக்கரமோ. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே ஒரு வல்லமை தூதன் புறப்பட்டு செல்லட்டும் சுவாமி. Lord, in the mighty name of Jesus, with the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். பயம், நெருக்கடி, ஐயா, டிப்ரஷன், சோர்வுகள், மனக்கவலைகளிலே அகப்பட்டு சிறையில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் இப்பொழுதே விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். கட்டவிழ்க்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை கட்டவிழ்க்கிறோம். விசுவாசிகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற பெரிய அதிகாரத்தின்படியே, ஐயா, சபையின் நாட்டப்பட்ட உண்மையாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இப்பொழுதே இப்பொழுதே என் சகோதரிகளை விட்டு பிரிந்து சென்ற கணவன்மார் திரும்பி வரட்டும். விவாகரத்து வரை சென்ற கேசுகள் திரும்பி வரட்டும் இப்பொழுதே. ஐயா, ஸ்தோத்திரம். பல்வேறு தவறான எண்ணங்கள், சந்தேகங்களினாலே, கோபங்கள், மூர்க்கங்கள், வருத்தங்களினாலே பிரிந்து சென்ற பிள்ளைகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய், சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கட்டும். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, எங்க பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், கணவனோ அல்லது என் மனைவியோ அல்லது யாராயிருந்தாலும் சரி, வாயை திறந்து கேளுங்க. எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து என் பிள்ளைகளை, என் கணவனை இயேசுவின் நாமத்தினாலே I release him in the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தினாலே அவரை விடுவிக்கிறேன். நீங்க சொன்ன அந்த வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் நாவிலையா அந்த அதிகாரம் இருக்குது? ஐயா, யாருடைய நாவில், யாருடைய நாக்கிலே அந்த அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய நாவில், வாயின் வார்த்தையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. மரித்தவன் போல் காணப்படுகிற, ஐயா, மரித்தவள் போல் காணப்படுகிற என் பிள்ளைகளை ஆவிக்குரிய மரணத்திலே அல்லது பல்வேறு காரியங்களிலே மரித்தவர்கள் போன்று, காணாமல் போனவர்கள் போன்று, தூரமாய் போனவர்கள் போன்று காணப்படுகிற அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, துர்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகள், ஐயா, பெற்றோர்
பெற்றோரை கவனிக்காதபடி ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டு நிர்விசாரமாய் இருக்கிற பிள்ளைகள், என் தேவனே, வயதான பெற்றோரை கண்காணிக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், அன்பு செலுத்தும்படியாய், அவர்கள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அவதிப்படுகிற வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனே, இவர்களை மறந்து போனவர்கள் போன்று வாழுகிற பிள்ளைகள் திரும்பி வரட்டும். திரும்பி வந்து பாசத்தோடும் அன்போடும் அனுசரணையோடும் கூடி வாழும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா பிரிவினைகளின் ஆவிகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நடுஜாம வேளையிலே பொல்லாத பிசாசும் அவருடைய தூதர்களும் தீவிரமாய் வேலை செய்கிற மந்திரம், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் வேலை செய்கிற இந்த கொடுமையான இரவு வேளையிலே என் தேவனே, சொல்லுங்க வாயத்திறந்து, என் தேவனே, உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளையாய் நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. அன்போடு கேளுங்க, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஐயா. இந்த உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, இந்த உலகம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது, நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என் தேவனே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நீரே எங்கள் சகாயர், எங்கள் தேற்றவாளன், நீரே எங்களுக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக நீர் இன்றே இப்பொழுதே இந்த நடு ஜாமத்திலே எங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியங்களையும் மாந்திரீகங்களையும் செய்வினைகளையும் பல்வேறு சதிகளையும் நடப்பிக்கிற, இரவு நேரங்களிலே பல்வேறு பூஜை புனஸ்காரங்களை செய்கிற, சதிகளை செய்கிற பொல்லாத பிசாசு சக்திகளுக்கு விரோதமாய் என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் புறப்படும்படியாய், மகிமையின் தூதர்கள் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, mighty name of Jesus, வகுப்புக்கு 4 காவலர்களை வைத்து 4 வகுப்புகளிடம் ஒப்படைத்து, ஐயா, கையில் கால்களிலே சங்கிலியோடு சிறைச்சாலையிலே இருந்த உம்முடைய தாசனாகிய பேதுருவை விடுதலை செய்ய நீர் அனுப்பின பரிசுத்த தூதனை போன்ற வல்லமையான தூதன், ஒரு வல்லமையான பரிசுத்த தூதன் இப்பொழுதே எங்கள் பிள்ளைகளுக்காக கேளுங்க வாயை திறந்து, என் பிள்ளைகளுக்காக அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த தூதன் தேவ சமூகத்தில் இருந்து புறப்படட்டும். எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள் எப்படி பேதுருவின் கைகளில் கால்களில் இருந்து இரும்பு சங்கிலிகள் தானாய் கலந்து விழுந்ததோ, அதுபோல இப்பொழுதே எங்கோ இருக்கிற பிள்ளைகள், எங்கோ தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கோ அகப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், கையில் இருக்கிற, காலில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற, அவர்கள் எண்ணங்களில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் இப்பொழுதே தன்னாலே விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் எழும்பி புறப்படட்டும் ராஜா. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எழும்பி புறப்படட்டும். என் கணவன் அப்படியா சிக்குண்டவன் வெளியே வரட்டும், சங்கிலிகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus, mighty name of Jesus, சங்கிலிகள் உடையட்டும் ஐயா. அவர்கள் கடந்து வரும் பொழுது இருக்கிற தடைகள், எப்படி பேதுரு தூதனோடு வரும் பொழுது இருப்பு கதவு, பட்டணத்திற்கு வர வேண்டிய, பட்டணத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டிய அந்த பெரிய மதில்கள் உள்ள இருப்பு கதவு தானாய் திறந்து வழிவிட்டதோ, அப்படியே என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்ப உறுப்பினர்களுக்கு திரும்பி வரக்கூடிய கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், அது இருப்பு கதவாய் இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும். mighty name of Jesus, mighty and glorious name of Jesus. தடைகள் எல்லாம் மாறட்டும். Lord, எப்படி நீர் பேதுருவை விடுதலை செய்த அதே தூதன், ஓ mighty God, பேதுருவை எப்படி சிறையிலே தூக்கி போட்ட அந்த ஏரோது ராஜாவை, ஓ ஜீசஸ், அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே அவனை அடித்தான், கர்த்தருடைய தூதன் அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான் என்று வேதத்திலே இருக்கிறதே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பேர் கொத்த தூதர்கள், அப்பா
எங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள், வேண்டாத்தனங்களை செய்தவர்கள், எங்களுக்கு விரோதமாய் கேடு செய்தவர்கள், சதி செய்தவர்களை அடித்து கொண்டு விடாதபடி அவர்கள் மனம் திரும்பும்படியாய், அவர்களும் மனம் திரும்பும்படியாய் ஒரு அடி விழட்டும், மனம் திரும்பும்படியாய் ஒரு அசைவு உண்டாகட்டும். காராகரங்களின் சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, பிள்ளைகள் திரும்பி வரட்டும் ராஜா. எதிரிகள், அந்த பொல்லாத சத்துரு, ஓ லார்ட், என்ன பொல்லாத பிசாசு, போதை மற்றும் அப்பா குடிவெறி, விபச்சாரம், கேடான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள், தவறான தொடர்புகள், எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைகளை சிக்க வைத்த, கடன் தொல்லை, பைனான்ஸ் பிரச்சனைகளை, தோல்விகளிலே அகப்பட வைத்த சத்துருவின் கண்ணிகள் தெரிக்கட்டும் இன்றே இப்பொழுதே. அதை செய்த பொல்லாத சத்துரு எப்படி 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 அந்த ஏரோதை கர்த்தருடைய தூதன் அடித்து அவன் புழுமுழுத்து செத்தானோ, அதுபோல இனிமேலும் இந்த பொல்லாத பிசாசு, பொல்லாத சத்துரு என் சகோதரிகள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி இன்றே அவன் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. mighty holy name of Jesus, Father, in the mighty and holy name of Jesus, amen. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஐயா, பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உன் பிள்ளைகள் உன் பந்தியோரும் ஒலிவ மர கண்டுகளை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியே நடக்கட்டும். இன்று ஒரு மாற்றம் வரட்டும் என் தேவனே, இன்று ஒரு மாற்றம் வரட்டும் சுவாமி. என் பிள்ளைகளுக்காக, ஒரு யோசேப்புக்காக எப்படி என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் அந்த பார்வோனை தூங்க முடியாதபடி, பார்வோனை தூங்க விடாதபடி யோசேப்புக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்கும் வரைக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை நகர்த்தினீரோ, வழக்காடினீரோ, யுத்தம் செய்தீரோ, எல்லாவற்றையும் செய்து முடித்தீரோ, அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆமென், குடும்ப உறுப்பினர்களுக்காக கர்த்தருடைய மகிமை இந்த நடு ஜாமத்திலே யார் யாரை தட்ட வேண்டுமோ, யார் யாரை எழுப்ப வேண்டுமோ, யார் யாரோடு பேச வேண்டுமோ, இன்றே கர்த்தருடைய மகிமை கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும். இப்பொழுதே கடந்து செல்லட்டும். இந்த இரவிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இரவிலே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், இன்றே மாறட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நடுஜாம வேளையிலே ஐயா, அந்த பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட எல்லா மந்திரம், மாந்திரீகம், பில்லி சூனியங்கள், எல்லா விதமான கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகத்தினாலே அவற்றை சுட்டரிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஐயா, இவர்கள் பிள்ளைகள் மாபெரும் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும் சுவாமி. தெய்வீக மகிமை கடந்து செல்லட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா, அவருடைய சொந்த வாழ்க்கை, அவருடைய பைனான்ஸ் வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, வேலை விஷயங்கள், இது போன்று அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலே, வேலை, திருமணம், ஓலாடு பிள்ளை பேரு போன்று பல்வேறு காரியங்களிலே, கையின் பிரயாசங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியங்களிலே இருக்கிற எல்லா தடைகளும் இது போலவே மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பின் பரலோக பிதாவே, ஐயா கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே அனுதினமும் வந்து காத்திருக்கிற, கர்த்தருக்காய் காத்திருக்கிற இவர்கள் புது பலன் அடைந்து, புதிய நல்ல செய்திகளை பெற்று, புதிய கிருபைகளை பெற்று ஐயா, புதிய வாய்ப்பு வசதிகளை, புதிய நல்ல நியாயமான நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை, நல்ல செய்திகளை பெற்று புதிய பலன் அடைந்து கழுகுகளை போல இறக்கைகளை அடித்து ஐயா, கழுகுகளை போல இவர்களும், இவர்கள் பிள்ளைகளும், குடும்பங்களும் எல்லா நிலையிலும் உயர்ந்து இறக்கைகளை அடித்து உயர பறக்கிற உன்னத நிலை உண்டாகட்டும். இவர்கள் சாட்சிகளாய் திரும்பி வரும்படியாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் செய்யும்படியாய் உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் தாமே எழுந்தருளுவீராக ஐயா. இவர்களுக்காகவும், குடும்பங்களுக்காகவும், எங்கள் ஊழியங்களுக்காகவும், எங்களுடைய தேவைகளுக்காகவும் கர்த்தர் எழுந்தருளுவீராக. எங்களை பலகீனப்படுத்துகிற, சோர்வடைய செய்கிற எல்லா சத்துரு கூட்டமும் சிதறடிக்கப்படுவதாக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் த பவர்ஃபுல் ப்ரேயர். இந்த வல்லமையான ப்ரேயரை இது கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு முறை கேட்டீங்கன்னா மறுமுறை அதோடு சேர்ந்து ஜெபிக்கணும், அல்லது கேட்கும் போதே ஜெபிக்கணும். நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கும் போது அதில் மகா பெரிய வல்லமை இருக்கிறது. விட்டு கொடுக்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, எதை கர்த்தரிடம் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, அதை காட்டிலும் பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோவை நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இதற்கென்று சமயம் எடுத்து அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள். எத்தனையோ பேர் தற்கொலை வழியிலே போனவர்கள், டிப்ரெஷன் வழியில போனவங்க, ஐயா குடும்ப பிரிவினையில இருந்தவங்க, எத்தனையோ நல்ல அற்புதமான சாட்சிகளை கேட்கிறோம். ஆச்சரியமான வகையிலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்க அனுப்பும் பொழுது, இதை ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கு, உங்க குரூப் வாட்ஸ்அப் குரூப்புகளில் அனுப்பும் பொழுது அநேகர் இதை கேட்டு உங்க மூலமா ஒரு ஆறுதல், உங்க மூலமா ஒரு நிம்மதி, உங்க மூலமா ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க என்ன ஊழியங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ எனக்கு தெரியாது, இந்த காரியத்தை ஒரு ஊழியமாக எடுத்து செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக வானத்தின் பலகணிகளை திறப்பார், வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு மிக பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார். நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, அதுல ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஒரு மணி மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கி விட்டுருங்க. அப்படிதான் உங்களுக்கு நாங்க போடுற செய்திகள் எல்லாம் டைம் டு டைம் கரெக்டா வந்து உங்களுக்கு சேரும். ஓகே, God bless you all my dear people of God.